பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை எங்கு அடக்கம் செய்வது என்பது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பவானி சுப்பராயன் முன்னிலையில் இன்று சற்று முன்பு நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இடம் ஒதுக்குவதில் தங்களுக்கு எந்த விதமான வன பிரச்சனையும் இல்லை என்றும், ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் கூடுதலான அந்த தெருவில் பெரம்பூரில் உள்ள அந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்தில் அவருக்கு புதைக்க முடியாது, அங்கு அடக்கம் செய்ய முடியாது, அங்கு மணிமண்டபம் கட்டினால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் வேறு இடத்தில் அருகில் உள்ள அவருக்கு சொந்தமான வேறு இடத்தில் ஒரு அடக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், மணிமண்டபம் வேண்டுமானால் அந்த இடத்தில் கட்டிக்கொள்ளலாம் என்றும், இது தொடர்பாக இருதரப்பிலும் பேசி முடிவு செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தொடர்ந்த இந்த வழக்கில் பவானி சுப்பராயன் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து இருதரப்பிலும், அரசு தரப்பிலும் ஆம்ஸ்ட்ராங் தரப்பிலும் பேசி, உறவினர்களுடன் பேசி எங்கு அடக்கம் செய்வது என்பதும் முடிவு செய்ய வேண்டும் என்று பவானி சுப்பராயன் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் அந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தாக்கல் செய்த அந்த மனுவில் அந்த பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்தில் அவரது இறுதிச் சடங்கு நடைபெறுவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும், அந்த இடம் குறுகலான குடியிருப்பு பகுதி என்பதால் அங்கு அனுமதிக்க முடியாது என்பதையும் திட்டவட்டமாக நீதிபதி பவானி சுப்பராயன் தெரிவித்து விட்டார். இதனால் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்தில் அடக்கம் செய்ய இயலாது என்பதை நீதிபதி பவானி சுப்பராயன் திட்டவட்டமாக உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒதுக்கக்கூடிய இடம் குறித்து இன்று இன்னும் சற்று நேரத்தில் 12 மணிக்குள் அதை முடிவு செய்து நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறும் நீதிபதி பவானி சுப்பராயன் உத்தரவிட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கை பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்தில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று நீதிபதி பவானி சுப்பராயன் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த அந்த வழக்கில் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்.